அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் ஒரு மிக முக்கியமான ஒரு தகவலை ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டிஎன்ஏயு 2023-24 அகாடமிக்காக இருக்குது. எப்படி என்றைக்கு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணாங்க, எவ்வளோ பேர் அதில் வந்தாங்க, ப்ளஸ் இந்த 2024க்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற விளக்கம் அந்த வீடியோவில் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிடுங்க. இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனையும் ஆன் பண்ணுவீங்க. அந்த அப்டேட்லாம் ஒன்று தெரிஞ்சுக்கிறதுனா இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறது லாஸ்ட் இயர், அதாவது 2023-24 என்றைக்கு ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா ஜூன் 16 ரேங்க் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணாங்க. ஜூன் 16 ரேங்க் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணது. ஸோ இதை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே செல்ஃப் எக்ஸ்ப்ளனேஷன் தான். 23-24 கல்வியாண்டு முதல் தமிழ்நாடு போன வருஷம் தான் என்னாச்சுன்னா கோயம்புத்தூரும் ப்ளஸ் அதாவது டிஎன்ஜிஎஃப்யும் டிஎன்ஐயும் கம்பைண்டாக ஒரே அப்ளிகேஷனில் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ யூஜிக்கு அப்போ என்னென்ன படிப்புகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தமாக இப்போ டிஎன்ஏயூவில் எவ்வளோ இருந்துச்சு போன வருஷம்னா 5361 இடங்களுக்கு உறுப்பு கல்லூரிகள், அதாவது கான்ஸ்டிடியூஷன் காலேஜில் 2555, அஃபிலியேட்டர் காலேஜில் 2806, அவங்களுக்கு 10/5/2023 9/6/2023 வரைக்கும் டேட்டு அப்ளிகேஷன் வாங்கியிருந்தாங்க. இந்த வருஷம் நமக்கு எப்படி இருக்குன்னா, இப்போ 6 அதாவது மே 6 ஓப்பன் பண்ணி ஜூன் 6 வரைக்கும் இப்போ டைம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா இல்லையான்றதை அப்போ தான் தெரிஞ்சுக்க முடியும். சரி, இதுக்கு சேர்க்கறதுக்கு எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க போன வருஷம் அப்படின்னு பார்த்தா 41,434 பேர். அதில் 36,612 பேர் வந்து தரவரிசைக்கு தகுதியானவர்கள், அதாவது மெரிட் லிஸ்ட்டில் வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஏற்கனவே அவர்கள் பெண் விண்ணப்பதாரர் மட்டுமே 21,000 பாருங்கள், ஆண் 12,000 சம்திங். ஓகேங்களா? ஸோ விகிதம் கொடுத்துருக்கு. அப்புறம் இதில் 7.5% கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தோம்னா 10,887 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தோம்னா இதில் அதை டாப் 10 யார் இருந்தால் அதையும் கொடுத்துருக்காங்க. இதில் செக் பண்ணிக்கணும். இதெல்லாம் ஜஸ்ட்டு கோத்ரூ பண்ணுங்கள். ஒவ்வொரு இடங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்றது ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும். இந்த வருஷத்துக்கு இது மிக பயனுள்ளதாக இருக்கும். ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளவு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. இந்த டாப் எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பொண்ணு திவ்யா 200 மார்க்கு எடுத்திருக்கு. எம்பிசி மாவட்டம் விழுப்புரம். இந்த மாதிரி லைனாக கொடுத்துருக்காங்க. 16 பேர் இந்த லிஸ்ட்டில் இருக்காங்க. ஓகேங்களா? சரி, இப்போ இந்த வருஷம் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லோரும் எதிர்பார்க்குறது தான். கரெக்ட் தானே? இந்த வருஷம் இப்போ ஜூன் 6 வரைக்கும் டைம் கொடுத்துருக்கு அப்ளை பண்ணுறதுக்கு. எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் மேபி 1 or 2 days இருக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, அதாவது ரேங்க் லிஸ்ட்டு அப்ளிகேஷன் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் தான் கவுன்சிலிங் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே ஜூன் 16க்குள்ளாரையே ரேங்க் லிஸ்ட்டு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஜூன் 16 ரேங்க் லிஸ்ட் வந்துச்சுன்னா அப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு ஷெடியூல் பண்ணுவாங்க. அதை பற்றின விளக்கம்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்லுவேன். இப்போ வந்து இந்த ரேங்க் லிஸ்ட்டு போன வருஷம் 16 ஜூன் ரிலீஸ் ஆனது. இந்த வருஷமும் அதே 15-16 டைமில் எதிர்பார்க்கலாம். மெரிட் லிஸ்ட்டு வந்துச்சுன்னு சொன்னால் அடுத்தடுத்த விஷயங்கள் நிறைய பேசுவோம். தேங்க்யூ.